ஹாய் காய்ஸ், நாம இந்த வீடியோல திருவண்ணாமலை கோயிலுக்கான நேர்காணல வந்துருந்துச்சு. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாம வீடியோ போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு வந்துருச்சு, உனக்கு வந்துருச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேதி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. வராதவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரத்துக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஏன்னா எஸ்டர்டே சண்டேங்கிறதுனால உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் லீவா இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெலிவரி பண்ணுவாங்க. இன்னைக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர், அதாவது திருவண்ணாமலை கோயில் நேர்காணலுக்கு வந்த எல்லா சப்ஸ்கிரிப்பருக்கும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கால் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இதுல நீங்க என்ன நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்துறீங்கன்னா, இந்த இடத்துல விண்ணப்ப வரிசை எண் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்குது பாருங்க. இந்த விண்ணப்ப வரிசை எண்ணும் அதே மாதிரி நேர்காணலுக்கான தேதி கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த தேதியும் கமெண்ட் பண்ணுங்க. இப்ப 140வது நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2/2/2026 நேர்காணல் நடைபெறுகிறது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 கூட இருக்கலாம், இல்ல 300 இருக்கலாம், 200க்கு மேல இருக்கலாம். சோ உங்களுக்கு என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேர்காணல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு நாளைக்கு 200 பேத்துக்கு தான் நடைபெறுதா, இல்ல எத்தனை பேத்துக்கு நடைபெறுங்கிறது நாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நம்பர் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய வரிசை எண் மற்றும் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வைக்கக்கூடிய ரிக்வஸ்ட். உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் தேடி உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் கொடுக்குறேன். ஆனா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மட்டும் தான். இதை நீங்க படிச்சுக்கங்க. அது இல்லாத நீங்க ஸ்ரீரங்கம் கோயில்லாம் எந்த மாதிரி கேட்கறாங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கோயில் பிளேஸ் இந்த மாதிரி கேட்கறாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. யாராவது முதல்ல திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் கேட்கறாங்கன்னு சொன்னாங்களா, அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கேட்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். யாராவது அட்டன் பண்ணீங்களா, நீங்க அட்டன் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. இந்த கொஸ்டின்லாம் இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கே போகாதீங்க. இந்த மாதிரி பேசிக்கலாம் தெரியாத நீங்க போகாதீங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க. வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறுதி. இந்த திருவண்ணாமலை கோயில் பிரபலமான கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்போது நேர்காணலுக்கான லெட்டர் வந்திருக்கு. அடுத்து ஃபேமஸான கோயில் பார்த்தீங்கன்னா பழனி தான். அந்த பழனி கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட இருக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. யாராவது வந்துருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கலாம். திருவண்ணாமலை கோயில் நேர்காணல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயிலின் சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். இது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம். இந்த திருவண்ணாமலை தலம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதம் இருக்கும். அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி தலமாக வந்து நாம வந்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாளராகவும் இறைவி உண்ணாமுலை அம்மனாகவும் அருள் பாலிக்கின்றன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லலாம். இது தேவார பாடல வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற தலம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயிலுடைய சிறப்பம்சம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். உண்ணாமுலை அம்மனாகவும் அருள் பாலிக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கு. இதெல்லாம் நீங்க பாத்துங்க. அடுத்த கோயிலின் வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா கூறுகன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு பல்லவர்கள், சோழர்கள், விஜய மன்னர்கள் மற்றும் நாயகரால் கட்டப்பட்டதுன்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா கோயிலுடைய அந்தந்த கோயிலுடைய வரலாறு தான் ரொம்ப முக்கியம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டினது யாரு? பல்லவர்கள், சோழர்கள், அதே மாதிரி விஜயநகர மன்னர்கள், நாயகர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டன்னு சொல்லலாம். கிரிவலம் என்றால் என்னன்னு கேட்பாங்க. அண்ணாமலை மலையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் நடந்து சென்று வழிபடுவதே கிரிவலம் எனப்படும் நீங்க சொல்லலாம். அதே மாதிரி கிரிவலம் எத்தனை கிலோமீட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கூட கேட்கலாம். இதுக்கு 14 கிலோமீட்டர்னு சொல்லுங்க. அதே மாதிரி கிரிவலம் என்றால் என்னன்னா 14 கிலோமீட்டரும் இந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வரதான் கிரிவலம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அடுத்த கோயிலின் முக்கிய திருவிழா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்க கார்த்திகை தீப திருவிழா தான் நம்மளுடைய அண்ணாமலை கோயில் இதுவும் முக்கியமான திருவிழா நீங்க சொல்லலாம். அப்போ மலை உச்சியில வந்து பார்த்தீங்கன்னா மகா தீபம் ஏற்றப்படும். அந்த தீப திருநாள்ல வந்து பார்த்தீங்கன்னா மேல மலை மேல வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றப்படும் நீங்க சொல்லலாம். கோயிலின் கட்டடக்கலை வகை என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இது தமிழர் கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்டது. அந்த கோயில் எந்த கட்டடக்கலை அடிப்படையில் கட்டப்பட்டது? தமிழர் கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டதுன்னு சொல்லலாம். கோயிலுடைய நேரம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. கோயில் நடை திறந்திருக்க நேரம் காலையில் 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரை கோயில் திறந்திருக்குன்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். கோயில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. கோயில் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை அண்ணாமலை மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளதுன்னு நீங்க சொல்லலாம். இந்த அண்ணாமலை கோயில்ல என்ன வசதிலாம் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. சக்கர நாற்காலி, வாகன நிறுத்துமிடம், இலவச கட்டணம்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லலாம். கழிப்பறை வசதிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் வசதின்னு சொல்லலாம். அதே மாதிரி பணம் செலுத்துறது கூகுள் பே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்க வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துருக்கலாம். இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கொஸ்டின் பார்க்கலாம். நானும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேடி கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கொஸ்டின் இருந்தால் நம்மளுடைய மெயிலுக்காக இருக்கட்டும் டெலிகிராம்லையும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணி விடலாம். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.